கொரோனா உங்களுக்கு தெரியும். இப்போ கடந்த ஒரு மாத காலமாகவே அது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 19 மாதிரிகள் புனேவில் இருக்கிற அந்த வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பரிசோதனை செய்யப்பட்டதில் ஒமிக்ரானின் ஒரு வகை என்று அது கண்டறியப்பட்டது. அந்த வகையிலான கொரோனா என்பது வீரியமற்றது, பெரிய அளவில் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இல்லை என்கின்ற வகையிலான உண்மைகள் தெரிய வந்து அது அறிவியல் பூர்வமாக தெரிய வந்திருக்கிற காரணத்தினால் நாம் இப்போது எல்லா இடங்களிலும், நேற்றைக்கு கூட நான் புதுக்கோட்டை, கரூர் போன்ற மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். தொடர்ந்து சென்னையிலும் கூட பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா குறித்தான அந்த பயம், பதட்டம் பெரிய அளவில் கொள்ள வேண்டியதில்லை. அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் பொது இடங்களில் கூடும்போது முகக்கவசம் அணிந்து கொள்வது என்பது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு பலரும் கூட, குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகிற போது முகக்கவசங்களை அணிந்து செல்வதும், அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கொள்வதும், தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் அவர்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான நோய் பாதிப்புகளோடு தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிற போதும் கூட கடைசி நேரத்தில் அவர்கள் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி மேற்கொள்ளப்படுகிற பரிசோதனைகளில் ஒன்றாக கொரோனா பரிசோதனையும் மேற்கொள்ளுகிறார்கள். அந்த கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளுகிற போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருப்பதென்பது கண்டறியப்படுகிறது. அதை கண்டறியப்படுகிற அந்த ஒரு நாளும் எவ்வளவு பேர் அந்த பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பது துறையின் சார்பில் டிபிஹெச் அவர்களின் மூலம் ஒவ்வொரு மாவட்ட நல அலுவலரும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு இந்த கொரோனா பாதிப்பு வந்தது, பாதிப்புக்குள்ளானவர் தற்போது எந்த நிலையில் இருக்கிறார், ஒரு 3-4 நாட்கள் சிறிய அளவிலான இந்த உடல்நல குறைபாடுகள், குறிப்பாக இந்த இருமல், சளி, காய்ச்சல், தொண்டை வலி போன்ற பாதிப்புகளோடு இருப்பவர்கள் அடுத்து 4-5 நாட்களுக்குள் சகஜ நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கூட அறிவுறுத்தியது என்பது, நீண்ட நாள் காய்ச்சல் பாதிப்புகளோடு இருப்பவர்கள், நீண்ட நாள் சளி, தொண்டை இருமல் போன்ற அந்த பாதிப்புகளோடு இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்களினுடைய உதவி நாடி சிகிச்சை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இது எல்லா மாவட்டங்களிலும் இந்த அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி ஒன்று, தமிழ்நாட்டில் 2020 இந்த கொரோனா பேரிடர் உச்சத்தில் வந்தபோது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மக்களிடத்தில் எந்த அளவுக்கான சதவிகிதத்தில் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த மாதிரிகள் எடுத்து சர்வே பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணதில் 32 விழுக்காடு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மக்களிடத்தில் காணப்பட்டது. இது 2020. தொடர்ச்சியாக 2021 எடுத்தபோது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஒரு 29% அளவுக்கு மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தடுப்பூசி போட்டது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், இந்த மைல்டான கொரோனா தாக்கி அதனால் அவங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே உயர்ந்து, அதை தவிர்த்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற பல்வேறு நிலைகளை மேற்கொண்டதன் விளைவு, உணவு பழக்க வழக்கங்களில் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்களின் விளைவு, அது படிப்படியாக உயர்ந்து ஒரு 70 விழுக்காடு வரைக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதென்பது கண்டறியப்பட்டது. 2021 பல்வேறு கட்டங்களாக இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. 4 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டு 2021 இறுதியில் 87 விழுக்காடு மக்களுக்கு, அதாவது அந்த கோவிட் தொற்றிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மைகள் கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் இப்போ வயது மூத்தவர்களுக்கென்று ஒரு பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு இருக்கிற இந்த நோய் பாதிப்புகள், அவர்களுக்கான அந்த நோய் பாதிப்புகளுக்குரிய தீவிரத்தன்மை, இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பல்வேறு அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்படி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ஒரு 1214 பேருக்கு அந்த சாம்பிள்ஸ் எடுத்து அதில் பரிசோதித்தாங்க. பலதரப்பட்ட பல்வேறு இடங்களில், ஒரே இடத்திலிருந்து இல்லை, பல இடங்களிலிருந்து ஒரு 1214
வயது மூத்தவர்களிடத்திலிருந்து எடுத்து பெறப்பட்ட மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டது. அந்த பரிசோதனைகளில் ஒரு கட்டமாக இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஆராய்ந்த போது ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 97% நோய் எதிர்ப்பு சக்தி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது இப்பொழுது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்திருக்கிற நிலையில் இது மாதிரியான ஒரு வீரியமற்ற கொரோனா அந்த வைரஸ் பாதிப்புகள் என்பது பெரிய அளவிலே இருக்காது. என்றாலும் கூட நோய் பாதிப்பு வராது, கொரோனா தாக்கம் இருக்கவே இருக்காது என்று நாங்கள் சொல்லவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன இந்த இணை நோய் உள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், வயது மூத்தவர்கள் பொது இடங்களுக்கு போகிற போது எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.